ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜய் வந்து நம்ம ஹீரோயின் மேலே செம வெறுப்பில் இருக்கார். ஸோ எல்லாமே ஹீரோயினுக்கு தெரியும். ஏன்னா விஜய் சப்போர்ட் இருக்கிறப்ப இந்த வீட்டில் பயங்கர ஆட்டம் நடந்தது. இந்த நிலையில் விஜயே எதிராக இருக்கிறப்ப எதிராளிகளுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய தொக்காக தான் தெரியுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக சமாளிப்பாங்க. கூடிய சீக்கிரம் விஜய் மனசில் அவங்க கண்டிப்பாக இடம் பிடிப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரஞ்சிதாவால் ஏற்றுக்கவே முடியல இந்த தோல்வியை. இவ வந்து இந்த வீட்டில் வாழுவா, நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிறதா, அதுக்கு நம்ம செத்து போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்து மேலே எப்படியாவது நம்ம ரஞ்சிதாவை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிற, நாங்கள் இருக்கோம்ல, நீ ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்கும், இந்த பெரியமா நான் நடத்தி வைக்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எப்படி பெரியமா இருக்க முடியும், ஆசைப்பட்டது நடக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு என்னை இருக்க சொல்கிறீங்களா, அதுக்கு நான் போயே சேர்ந்துடலான்றாங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ ஆசைப்பட்டதை கண்டிப்பாக நடத்தி தீர்வேன் நம்ம விஜய் முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ விஜய் ஆல்ரெடி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றவர், இவங்களுக்காக ஒத்துக்கிட்டு பண்ணவர், இதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக தான் வச்சிட்டு இருக்காரு அப்படின்றது பார்க்குறப்ப தெரியுது. இந்த நிலையில தான் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட இந்த அமைதியாக இருந்தால் பாரு, அமுக்கமாக இருந்து என்னோட பேர் மரியாதை இமேஜ் எல்லாத்தையும் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு செம கோவமாக விஜய் வந்து நம்ம ஹீரோயினை பேசுகிறாங்க. இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், நடந்த எதுவுமே நான் சம்மந்தம் இல்லை, நான் வந்து மருந்து குடிக்கவே இல்லை, ஏன்னா நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கற்பூரத்து மேலே சத்தியம் பண்ணுறாங்க. பட் எந்த நிலையிலுமே விஜய் வந்து இப்போ நம்புகிற நிலையில், ஏன்னா அந்த அளவுக்கு இவ அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற கோபமும் வெறுப்போடு தான் இருக்கார். இந்த நிலையில் விஜய் விட்ட வார்த்தை பயங்கர வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஷேக் கொடுத்துச்சு. இந்த வீட்டில் எப்படி சோபா திங்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பொருளாக நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னதை நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஷேக்காக இருக்குது. பட் இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்து தான் வந்தது. அன்னபூர்ணி மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்பொழுதைக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே எப்படி இவளை அடித்து வெளியே துரத்தலாம் அப்படின்னு, மொத்த சொத்துமே இவங்க கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்றது தான் இவங்க எண்ணம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு விஜய் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வெண்பா பாப்பா மேலே அவங்க வச்ச அன்பு தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.